நெக்ஸ்ட்டு 2x³ மைனஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் 9x மைனஸ் 8ஐ x மைனஸ் 3 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி 28 எனில் ஏயின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுக்கப்பட்டிருக்க அந்த பல்லுறுப்புக்கோவையை நம்ம எப்போவும் என்னவா எடுத்துக்குவோம் அப்படின்னா f(x)ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். இப்போ f(x) இஸ் ஈக்குவல் டு 2x³ மைனஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் 9x மைனஸ் 8. இப்போ இதில் மீதி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 28ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வகுக்கும் கோவை எப்பவும் போல் எழுதிக்க வேண்டியதான். வகுக்கும் கோவை ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x மைனஸ் 3 சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், 3ன்னு கிடச்சிருது. இப்போ இந்த x இஸ் ஈக்குவல் டு 3 எப்பவும் போல் f(x)ல் நம்ம வந்து பிரதியிடணும். அப்போ f(3) இஸ் ஈக்குவல் டு 28 அப்படி தான் அர்த்தம். அப்போ f(x)ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரதியிட போகிறோம். f(3) அப்படின்னு பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும், 2 × 3 x பதில் 3³ மைனஸ் a 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 9 × 3 மைனஸ் 8 அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ ஈக்குவல் டு 28க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ 2 × 3³ அப்படிங்கும்போது 3 3s are 9, 9 3s are 27. a × 3 ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது என்னென்னா 3 3s are 9 ப்ளஸ் 9 3s are 27 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 27-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 54ன்னு கிடைக்கும். மைனஸ் 9a அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ப்ளஸ் 27 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் 9a அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். இப்போ 54-யும் 27-யும் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 27 8 இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 அப்படின்னு கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 28. இப்போ மைனஸ் 9a ப்ளஸ் 73 இஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் மைனஸ் 9a அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த 28 அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கிற 73 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 73 ஆகிடும். இப்போ மைனஸ் 9a இஸ் ஈக்குவல் டு இந்த 73ஐ 28ல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 45 கிடைக்கும். அப்போ இங்கே வந்து இந்த மைனஸ் 9a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45ன்னு இருக்கா. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கும்போது இந்த மைனஸும் இந்த மைனஸையும் நம்ம என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். a ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 9. அப்போ a ஈக்குவல் டு 1 9s are 9, 5 9s are 45. அப்போ a ஈக்குவல் டு 5 இதுதான் ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஆன்சர் எங்கே அப்படின்னா ஆன்சர் B இதுதான் சரியான விடை. a ஈக்குவல் டு 5. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பல்லுறுப்பு கோவைகள் x³ ப்ளஸ் 3x² மைனஸ் m மற்றும் 2x³ மைனஸ் mx ப்ளஸ் 9 ஆகியவற்றை x மைனஸ் 2ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதிகள் சமம் எனில் mஇன் மதிப்பை காண்க, மேலும் மீதியையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் வந்து x மைனஸ் 2ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதிகள் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. எம்மோட மதிப்பையும் கேட்டிருக்காங்க, மீதியையும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பல்லுறுப்புக்கோவையை p(x)ன்னு எடுத்து எழுதிக்கணும். p(x) இஸ் ஈக்குவல் டு 2x. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து x³ ப்ளஸ் 3x² மைனஸ் m. செகண்டாக இருக்கிறது வந்து q(x)ன்னு எடுத்து எழுதிக்கணும். q(x) இஸ் ஈக்குவல் டு 2x³ மைனஸ் m × x ப்ளஸ் 9. இந்த ரெண்டையும் வந்து p(x) q(x)ன்னு எடுத்து எழுதியாச்சு. எப்பவும் போல் வகுக்கும் கோவை கண்டுபிடிக்கணும். வகுக்கும் கோவை
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0வாக எப்போவும் எடுத்துக்கணும். அப்போ தான் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இங்கே இருக்கிற -2 இங்கே வந்தால் +2 ஆகிடும். இப்போ எக்ஸோட மதிப்பு 2 அப்படின்னு. இப்போ பி ஆஃப் எக்ஸ்லேயும் வந்து அந்த 2ஓட வேல்யூ அப்ளை பண்ணணும். கியூ ஆஃப் எக்ஸ்லேயும் வந்து நம்ம 2ஓட வேல்யூ அப்ளை பண்ணணும். ஏன்னா இது ரெண்டோட மீதி வந்து சமம் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது ரெண்டையும் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் 2 இதுதான் அர்த்தம். இப்போ பி ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்க போகிறோம். என்ன அப்படின்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ் 3x² மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் என்னது 2x கியூபு மைனஸ் m இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 9 அப்படியே எடுத்து எழுதிக்கியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 2² இது வந்து 2 கியூபு ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2² மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 கியூபு மைனஸ் m இன்ட்டு 2 ப்ளஸ் 9 அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ 2 கியூபுங்கும் போது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4 4 2s are என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 ப்ளஸ் 3 இன்ட்டு 2² போது 4 மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 கியூபுங்கும் போது எப்பவும் போல் 8 தான் கிடைக்கும். 2 2s are 4 4 2s are 8. இப்போ இங்கே 2mனு கிடைக்கும் ப்ளஸ் 9 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ 8 ப்ளஸ் 4 3s are 12 மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 8 2s are 16 மைனஸ் 2m ப்ளஸ் 9. இப்போ இந்த 12 8 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 20 மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு அதேமாதிரி 16யும் 9ஐயும் ஆட் பண்ணும்போது 25ன்னு கிடைக்கும். நமக்கு 25 மைனஸ் 2m அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த எம்ஐலாம் ஒரு பக்கமும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஆட் பண்ணணும் நம்ம. இப்போ மைனஸ் எம்மு இங்கே இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எம் இங்கே வரும்போது ப்ளஸ் 2m மாறிடும். அதே மாதிரி இந்த 25 இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற 20 இங்கே வரும்போது மைனஸ் 20 ஆகிடும். இப்போ 2mலேருந்து ஒரு m மைனஸ் பண்ணும்போது mன்னு கிடைக்கும். 25லேருந்து 20 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். இப்போ m இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த எம்மோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு பி ஆஃப் எக்ஸ்லையோ இல்லை கியூ ஆஃப் எக்ஸ்லையோ எதுலையாவது ஒரு இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மீதி கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். P of x is equal to x cube plus 3x² minus m அப்படிங்கும்போது இப்போ P of 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்பவும் போல் 2 கியூபு ப்ளஸ் 3 இன்ட்டு 2² மைனஸ் எம்மோட வேல்யூ என்னது 5. இப்போ 2 கியூபு அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8 2 2s are 4 4 3s are 12 மைனஸ் 5. இப்போ என்ன கிடைக்கும் இது வந்து 20 8 ப்ளஸ் 12 வந்து 20ன்னு கிடைக்கும். 20 மைனஸ் 5 வந்து என்னன்னு கிடைக்கும் 15ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து P ஆஃப் 2ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ மீதியும் கிடச்சிருச்சு. அப்போ மீதி வந்து என்னவா கிடைக்குது 15ன்னு கிடச்சிருச்சு. அப்போ மீதி இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 5ன்னு கிடச்சிருச்சு. எம் மதிப்பு கேட்டாங்க 5ன்னு கிடச்சிருச்சு. மீதி வந்து 15ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஆன்சரில் 15 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. சரியான விடை 15.